டாக்டர், பொதுவா பால் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் இந்த மஞ்சள் பால், மிளகு பால்லாம் வந்து இந்த குளிர்காலம், பனிக்காலத்துல வந்து பயன்படுத்தலான்னு சொல்றீங்க. அது எப்படிங்க டாக்டர்? பொதுவா நாம வந்து அந்த குளிர் நேரத்துக்கு குடிக்கக்கூடிய பானங்கள்னு தனியா நெறைய இருக்குது. இப்ப நீங்க பால தான் குடிக்கணும் அப்படிங்கும்போது, அதை முறைப்படி பக்குவப்படுத்தி, அந்த பாலினுடைய செரிமான தன்மையை கூட்டிட்டு, ம். மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற மாரி நிலையில கொண்டு வந்துட்டு, அப்புறம் நம்ம மிளகு, மஞ்சள் சேர்க்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, ம். பசும்பால் தான் இருக்கணும். இதுக்கு வந்து சரியான பொருள். ம். அதை வந்து பொங்க காய்ச்சணும். ம். அது பொங்கி வரும்போது, அதில ஒரு ஒரு 1/4 லிட்டர் பால் நீங்க காய்ச்சுறீங்கன்னா, ஒரு 20 துளசி இலைகளை போட்டு ம். அத அடுப்ப விட்டு இறக்கி மூடி வைக்கணும். ம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, அந்த இலைகள எல்லாம் வடிகட்டி தூர போட்டுறணும். ம். இப்போ பால் சுத்திகரிப்பாகிவிட்டது. சுத்திகரிப்பாயிருச்சுன்னா, செரிமான தன்மை அதிகமாயிரும். அப்சார்பபிள் தன்மைக்கு வந்து அதிகமாயிருச்சு அந்த ம். பால் அப்படின்றது கருத்து. ம். இதில நீங்க வந்து மஞ்சள் தூள், ம். மிளகுத்தூள், ம். பனங்கல்கண்டு கலந்து குடிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, இது செரிமான தன்மைக்கும், சளி மார்புல தங்கி இருக்கக்கூடிய கபத்தை வெளியேத்துறதுக்கும் உதவும். இந்த முறையில தான் பால் பயன்படுத்தணும். ஆனால் பால் தான் தேவை, ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, ம். அவர்களுக்கு ஊட்டச்சத்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த முறையில கொடுக்கணும். ஆனா பொதுவா சளி, இருமலுக்கு ம். ஆயிரக்கணக்கான ப்ரிப்பரேஷன்ஸு சித்தால இருக்குது. அத நம்ம பயன்படுத்துறது தான் நல்லது. இந்த மாதிரி பால பக்குவப்படுத்தி பயன்படுத்துறதை விட அது சிறந்தது. பால் வேண்டும் என்பவர்கள் ம். இந்த முறையை பயன்படுத்தலாம்.